Class 12th Accountancy Chapter 9 Illustration 1. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் சம்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம சம்ஸ் பார்க்கணும். ஏன்னா இந்த லெசனில் என்ன கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சம்முக்கு வந்தால் தான் உங்களுக்கு சம்மோ ஈஸியாக புரியும். ஸோ நீங்கள் பார்க்கலனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்ட்ரடக்ஷன் வீடியோ லிங்க் தரேன், போய் பாருங்கள். From the following particulars, prepare comparative income statement of Tarun Coal Limited. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசஸில் நமக்கு மொத்தம் டோட்டல் இருக்கிற மெத்தட் பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வந்து ட்ரெண்ட் அனலைசஸ், ஃபண்ட் ஃப்ளோ அனலைசஸ், கேஷ் ஃப்ளோ அனலைசஸ். நமக்கு ட்ரெண்ட் அனலைசஸ் வரைக்கும் தான் சம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதோட ஃபார்மட் பார்த்தோம்னா இதுக்கு ஃபுல்லாமே ஃபார்மட் நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஃபார்மட் எல்லாமே நமக்கு இப்படிதான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்னென்ன ஐட்டம் போட போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ சம்முக்கு என்ன தேவையோ நான் அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ரெவென்யூனா என்னது? நமக்கு வருவாய், நமக்கு வந்திருக்க வருமானம், அதாவது இன்கம். ஸோ நம்ம என்ன ஆப்ரேஷன், ட்ரேடிங் பண்ணுறோமா, மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமா, ப்ரொடக்ஷன் பண்ணுறோமா, சேல்ஸ் பண்ணுறோமா, பர்ச்சேஸ் பண்ணுறோமா, என்ன பண்ணுறோமோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு ரெவென்யூவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ அதோட என்ன பண்ணுவோம்னா அதர் இன்கம், வேற ஏதாச்சும் இன்கம் கிடைச்சிருந்தா அதையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக கிடைக்கிறது தான் டோட்டல் ரெவென்யூ. ஸோ டோட்டல் ரெவென்யூ நமக்கு வந்த இன்கம் டோட்டல் ரெவென்யூவில் இருந்து எக்ஸ்பென்சஸ், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும்னு பார்த்தோம்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம், purchase of stock in trade, changes in inventory of finished goods, work in progress, stock in trade, employee benefits expenses, finance cost. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பென்சஸ் இல்லை அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாமே மைனஸ் பண்ணிட்டு நமக்கு வரும் இல்லையா ஒரு அமௌண்ட். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம்னா ப்ராஃபிட். ஸோ அதை ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸோ இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணிட்டு வர அமௌண்ட்டை தான் நம்ம நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நம்மளுக்கு கொஸ்டின் பார்க்கும்போதே தெரியுது. கம்பேரிட்டிவ்னா என்னன்னா நம்ம கம்பேர் பண்ணுறது இல்லையா. ஸோ இந்த இது கரண்ட் இயரையும் ப்ரீவியஸ் இயரையும் கம்பேர் பண்ணுறது தான் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா நமக்கு நம்ம பண்ண ட்ரேடிங் பண்ணுமோ மேனுஃபேக்சர் பண்ணுமோ அதுலேருந்து வந்த இன்கம் ரெவென்யூவை தான் என்ன சொல்லுவாங்க ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2 lakhs சொல்லுவாங்க. 17th 18th 2,50,000. அடுத்து பார்த்தோம்னா அதர் இன்கம். ஸோ அதர் இன்கமும் இருந்தால் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கூட என்ன பண்ணிக்கணும், இதை ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ் பண்ணால் இது 50,000 ஆட் பண்ணுவோம், இங்கே நம்ம 40,000 ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணிட்டு நமக்கு மிச்சம் எவ்வளோ வருதோ அது என்ன சொல்லுவோம், ஆட் பண்ணி எவ்வளோ வருதோ என்ன சொல்லுவோம் டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லுவோம். அதுல இருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணுவோம். லெஸ் பண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த சம்மோட ஃபார்மட் பாருங்க. இது நம்ம சிங்கிள் பேஜ்லேயே இந்த சம்மை நம்ம போட்டுக்கலாம். சிங்கிள் பேஜில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதோட மேலே ஹெட்டிங் பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தருண் கோல் லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2017 அண்ட் 31st March 2018. ஸோ 2 இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ 2 இயர் டேட்டும் போட்டுக்கணும். அடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பர்டிகுலர்ஸ். அடுத்து 2016 to 17, 2017 to 18. அடுத்து பார்த்தோம்னா அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நமக்கு கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கோ இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கோ அதை இந்த காலம்ல எழுதுவோம். அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஸோ நம்ம அமௌண்ட்டை எழுதணும் இல்லையா, அதையே பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு எழுத போகிறோம். ஸோ ஃபார்மட் நமக்கு தெரியும். என்ன தெரியும், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தெரியும், கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அது கூட அதர் இன்கமையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி கிடைக்கிறது டோட்டல் ரெவென்யூ. அதுல இருந்து எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் ப்ராஃபிட். ஸோ இதுல டேக்ஸ் இல்லாதனால இது என்னது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஸோ அதை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த 17th 2 lakhs கொடுத்துருக்காங்க. 17 to 18 வந்து 2,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2 இயரும் கம்பேர் பண்ண நமக்கு என்ன தெரியுதுன்னா 50,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்குல அதனால என்ன பண்ணோம் +15 போட போறோம். அடுத்து இந்த பர்சன்டேஜ் இல்லையா. ஸோ இந்த பர்சன்டேஜ் அதாவது அமௌண்டா 50,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பர்சன்டேஜா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 50,000 டிவைடட் பை அதோட அந்த டைமோட இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ 2 lakh. ஸோ 2 lakh
இன்டூ 100. இந்த 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா, இந்த 3 0வும் இந்த 3 0வும் கேன்சல் ஆயிடும். ஸோ 2 1s are 2, 2 25s are 50. ஸோ இந்த 25% தான் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இன்க்ரீஸ்ன்றதால பிளஸ் 25. அடுத்து என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதர் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மட் படி என்ன பண்ணோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட அதர் இன்கம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா 16 to 70 50,000 கொடுத்துருக்காங்க, 17 to 80 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் இயரை விட அடுத்த இயர்ல 10,000 கம்மி ஆயிருக்கு. ஸோ மைனஸ் 10,000 போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ கம்மியாயிருக்கோ அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவோம், எவ்வளோ கம்மியாயிருக்கு 10,000, அதோட இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ 50,000 into 100. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு, 2 0. ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டா 5 1s are 5, 5 2s are 10, இங்க இருக்க 0. ஸோ 20% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ஃபார்மட் படி என்ன பண்ணோம், டோட்டல் ரெவென்யூ கண்டுபிடிக்கணும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனையும் அதர் இன்கமையும் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் டோட்டல் ரெவென்யூ. ஸோ அது என்ன பண்ணோம், 2 lakh plus 50,000 2 lakh 50,000, 2 lakh 50,000 plus 40 2 lakh 90,000. ஸோ டோட்டல் ரெவென்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு இதை ஆட் பண்ணி. ஸோ அடுத்து என்ன பண்ணோம், இதை கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த 2 காலமும் கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு தான். இங்கே நீங்கள் ஏதோ ஆடோ மைனஸோ பண்ணி போடக்கூடாது இல்லையா. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் 2016 to 17 வந்து 2 lakh 50,000 இருந்துச்சு, அடுத்த இயர் 2 lakh 90,000 ஆயிருக்கு. ஸோ 40,000 நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால என்ன போடுவோம், பிளஸ் 40,000 போடுவோம். ஸோ இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்னா 40,000 டிவைடட் பை இனிஷியல் இயர் எவ்வளோ 2 lakh 50,000 இன்டூ 100. ஸோ இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம், இந்த 2 0 நம்ம கேன்சல் பண்ணா இது 25 நமக்கு. ஸோ 25 நமக்கு 5 டேபிள்லே பண்ணோம்னா 25 நமக்கு 5 டைம்ஸ் வரும். 5 டேபிளில் 40 வந்து 8 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே இருக்க ஒரு 0 இல்லையா. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 5 டேபிளே பண்ணால் 5 1s are 5, இங்கே நமக்கு 5 1s are 5, இங்கே 3 இருக்கும் இல்லையா. ஸோ 30 இது 5 6 are 30 16. ஸோ இது நமக்கு 16% ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல இல்லையா. நம்ம டோட்டல் ரெவென்யூ கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்ணுவோம், அதுல இருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணிக்குவோம். எக்ஸ்பென்சஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 16 to 17 1 lakh 50,000, 17 to 18 1 lakh 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மட் படி என்ன பண்ணுவோம், நமக்கு டோட்டல் ரெவன்யூ அதாவது டோட்டல் இன்கம்ல இருந்து நமக்கு வந்த காசுல இருந்து நமக்கு எவ்வளோ செலவாச்சோ அந்த செலவை மைனஸ் பண்ணா நமக்கு லாபம் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 2 lakh 50,000ல இருந்து 1 lakh 50,000 லெஸ் பண்ணா இந்த 1 lakh தான் நமக்கு என்னது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஏன்னா இங்க நமக்கு டேக்ஸ் கொடுக்கல. ஸோ டேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட்ன்றதால ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஸோ இதை லெஸ் பண்ணா 1 lakh. ஸோ டோட்டல் ரெவென்யூ இந்த இயர் நமக்கு டோட்டலா இவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, அதுல இருந்து இவ்வளோ செலவாயிருக்கு, அதை லெஸ் பண்ணா மிச்சம் இருக்கிற 1,70,000 தான் என்னது நமக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த காலம் நமக்கு எதுக்கு, கம்பேர் பண்றதுக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், கம்பேர் பண்ண போறோம். ஸோ இது 1 lakh 50,000, இங்க 1 lakh 20,000 ஆயிருக்கு. ஸோ இது எவ்வளவு கம்மியாயிருக்கு, 30,000 கம்மியாயிருக்கு. ஸோ மைனஸ் 30,000. ஸோ இதோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்க போறோம், 30,000 டிவைடட் பை 1 lakh 50,000 into 100. ஸோ இந்த 2 0க்கு 2 0, இந்த 2 0க்கு இந்த 2 0. ஸோ இது நமக்கு 5 டேபிள்லே பண்ணா 5 3s are 15, 5 6 are 30, இந்த 0 1. ஸோ 3 டேபிள்ல நம்ம இதை பண்ணோம்னா 3 1s are 3, 3 2s are 6, இந்த 0. ஸோ மைனஸ் 20. அடுத்து நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதையும் கம்பேர் பண்ணோம்ல. நம்ம கம்பேர் பண்ணா இது எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, 70,000 ஜாஸ்தியா இருக்கு ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணா. ஸோ பிளஸ் 70,000 போட்டிருக்கோம். அதோட பர்சன்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 70,000 டிவைட் பை 1 lakh இன்டூ 100 நமக்கு 70%. ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணோம்னா கொஸ்டின் நமக்கு ஃபார்மட் தெரியணும். ஃபார்மட் என்னன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட இன்கம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் டோட்டல் ரெவென்யூ. அதுல இருந்து எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஒருவேளை டேக்ஸ் கொடுத்தா டேக்ஸையும் அடுத்த ஸ்டெப்ல போட்டு மைனஸ் பண்ணி ஆஃப்டர் டேக்ஸ் இல்ல நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஃபார்மட் படி போட போறோம். இங்க என்ன கம்பேர் பண்ண போறோம். ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு போடுவோம். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கோ அதோட இனிஷியல் அமௌண்ட்டை டிவைட் பண்ணி 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அடுத்து செகண்ட் சம் பாருங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்துல் கோல் லிமிடெட். ஸோ
ஸோ இது நமக்கு 15 to 16, 16 to 17. ஃபார்மட் பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்துல் கோ லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2016 and 31st March 2017. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்மட் படி ஃபர்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் 3 lakh, செகண்ட் இயர் 3,60,000. ஸோ இப்போ கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணால் 60,000 ஜாஸ்தி இருக்கு இல்லையா, ஸோ அதனால பிளஸ் 60,000 போட்டிருக்கோம். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு, 60,000 டிவைடட் பை இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ 3 lakh into 100. ஸோ 0 0 0 0 கேன்சல் பண்ணிடும். இந்த 3 0க்கும் இந்த 3 0 கேன்சல் ஆயிடுது. 3 1s are 3, 3 2s are 6, 0. அடுத்து 20% தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து அதர் இன்கம் கொடுத்துருக்காங்களா, ஃபார்மட் படி என்ன பண்ணணும், அதர் இன்கம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதர் இன்கம் 1 lakh, இங்கே ஒரு 60,000. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 3 lakh plus 1 lakh 4 lakh ஆயிடும். இங்கே நமக்கு 4,20,000 ஆயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த ரெண்டு காலமையும் கம்பேர் பண்ணோம் இல்லையா, இது 1 lakh இருக்கு, இது 60,000 இருக்கு. ஸோ கம்மியா இருக்கு அமௌண்ட், அதனால -40,000. ஸோ இந்த 40,000க்கான பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், 40,000 divided by 1 lakh into 100. ஸோ உங்களுக்கு புரியும், அதனால ஒரு ஸ்டெப்பும் போட வேணாம். 40,000 divided by 1 lakh into 100 நமக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் பர்சன்டேஜ். ஏன் மைனஸ்ல போடுறோம்னா இது டிக்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அதனால. ஸோ அடுத்து டோட்டல் ரெவென்யூவும் கம்பேர் பண்ணோம் இல்லையா, ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா 20,000 வந்து இந்த இயர் வந்து ஜாஸ்தியா ரெவென்யூ ஏர்ன் பண்ணிருக்கோம். ஸோ பிளஸ் 20. அடுத்து இந்த 20,000க்கான பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், 20,000 டிவைடட் பை 4 lakh into 100 நம்ம பண்ணோம்னா நமக்கு 5% கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கால்குலேஷன் தெரியும், அதனால நான் ஒன்னொன்னு போடலை இல்லையா. ஸோ 5% தான் நமக்கு என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம டோட்டலா எவ்வளோ நமக்கு ஏர்ன் பண்ணிருக்கோமோ அதான் டோட்டல் ரெவென்யூ சொல்லுவோம். அதுல இருந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்கோமோ அது லெஸ் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2 lakh கொடுத்துருக்காங்க, அடுத்த இயர் 1,80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸை கம்பேர் பண்ணா நமக்கு 20,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ -20,000. இதோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், 20,000 டிவைடட் பை 2 lakh into 100. நமக்கு பர்சன்டேஜ் 10 கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 10 என்ன பண்ணுவோம், -10 போடுவோம் இல்லையா. அடுத்து ஃபார்மட் படி என்ன பண்ணணும், ரெவென்யூல இருந்து எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இது லெஸ் பண்ணா நமக்கு 2 lakh, இங்க நம்ம லெஸ் பண்ணா நமக்கு 2,40,000. ஸோ அடுத்து இதை கம்பேர் பண்ணி ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இல்லையா, ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணுவோம். ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணா இது 2 lakh, நமக்கு இது 2,40,000. அப்போ 40,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ்ல 40,000 போட்டாச்சு. அடுத்து பர்சன்டேஜா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம், 40,000 டிவைடட் பை 2 lakh into 100. ஸோ எவ்வளவு வருதோ அதான் பர்சன்டேஜ் 20. அடுத்து ப்ராஃபிட் கொடுத்தாச்சு, போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. லாஸ்டா நமக்கு இன்கம் டேக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்கம் டேக்ஸ் இருந்தால் அது என்ன பண்ணிக்கோங்க, நீங்க இன்கம் டேக்ஸை லாஸ்டா போட்டு லெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்கம் டேக்ஸ் நம்ம 30% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 30% நம்ம எதுல கண்டுபிடிக்க போறோம்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட்ல தான் கண்டுபிடிப்போம். ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ 2 lakh, இந்த 2 lakhல தான் 30% கண்டுபிடிக்க போறோம். ஸோ 2 lakh கொடுத்துருக்காங்களா, நமக்கு ப்ராஃபிட் வந்து 2 lakh இருக்கு, அதுல 30% இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 0 0 0 0 3 2s are 6. ஸோ அப்ப 60,000 இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காங்க இந்த இயர். ஸோ இந்த இயர் 60,000 போட்டிருக்கோம். ஸோ அடுத்து 16 to 17 எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதே 30% கொடுத்துருக்காங்க. ஸோ அதே 30% எதுல இருந்து, அந்த இயருக்கான ப்ராஃபிட்ல இருந்தும் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த இயருக்கான ப்ராஃபிட் வந்து 2,40,000 into 30 by 100னா 0 0 0 0 கேன்சல் ஆயிடுமா. ஸோ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 4s are 12, 3 2s are 6 plus carrying 7, 72,000. ஸோ அந்த 72,000 தான் நம்ம இங்க போட்டு லெஸ் பண்ணிருக்கோம். டாக்ஸ் எப்பவுமே நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, நம்ம லாபத்துல இருந்து டாக்ஸை பே பண்ணுவோம். ஸோ நம்ம லாபத்துல இருந்து, அதாவது ப்ராஃபிட்ல இருந்து அந்தந்த இயருக்கான டாக்ஸை லெஸ் பண்ணிக்கணும். ஸோ லெஸ் பண்ணா 2 lakhல 60,000 லெஸ் பண்ணா 1,40,000, 2,40,000ல 72 லெஸ் பண்ணா 1,68,000. ஸோ இங்க ஃபார்மட் படி எல்லாமே லெஸ் பண்ணியாச்சு. அடுத்து கம்பேர் பண்ணுவோம். இங்க கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ இங்க கம்பேர் பண்ணா டாக்ஸ் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயரோட இந்த இயர் வந்து 12,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது பர்சன்டேஜ்ல எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், 12,000 டிவைட் பை 60,000 into 100. ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்கு, 20. அடுத்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இல்லையா, நம்ம கண்டுபிடிச்சது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ அதை எப்படி நம்ம கம்பேர் பண்ண போறோம்னா
நமக்கு 28,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட பெர்சன்டேஜ் வந்து 28,000 டிவைடட் பை 1,40,000 இன்டூ 100. ஸோ ஃபைனலாக நமக்கு இது ஆன்சர் வந்திருக்கு. ஸோ ஃபார்மட் ஈஸி தான் ரொம்ப. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட இன்கம் ஆட் பண்ணி கிடைக்கிறது டோட்டல் ரெவென்யூ. அதுல இருந்து எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணி கிடைக்கிறது நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இன்கேஸ் டேக்ஸ் கொடுத்தாங்கன்னா டேக்ஸ் பெர்சன்டேஜ்ல கொடுத்தா அதுல அந்தந்த இயர்க்கான ப்ராஃபிட்ல இருந்து எத்தனை பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு நமக்கு லெஸ் பண்ணி வரது தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இது 2 காலமும் ஃபார்மட் படி போட்டுடணும். இது நமக்கு கம்பேர் பண்ணி போட போறோம். 2 காலமையும் கம்பேர் பண்ணி போடுவோம். அடுத்து தேர்ட் சம் பாருங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மேரி கோல் லிமிடெட். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 4 lakh, இங்க 5 lakh. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருக்காங்க. 2 lakh, 1,80,000. இதுல இன்கம் டேக்ஸ் ஓகேவா, பெர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ சம்ல நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Comparative income statement of Mary Co Limited for the year ended 31st March 2016 and 31st March 2017. So இது single side போடுவோம். Particulars 15 to 16, 16 to 17. இது வந்து absolute amount எவ்வளவு increase decrease ஆகுது, இதுவே அது percentageல எவ்வளவு increase decrease ஆகுது. ஃபார்மட் படி ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனா போடுவோம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தோம்னா 4 lakh, அடுத்த இயர் 5 lakh. ஸோ இப்போ கம்பேர் பண்ணா எவ்வளோ நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பிளஸ் 1 lakh. ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம், 1 lakh டிவைடட் பை 4 lakh இன்டூ 100. ஓகேவா, 1 lakh டிவைடட் பை 4 lakh இன்டூ 100. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 1 2 3 1 2 3. ஸோ 4 1s are 4, 4 2s are 8. இங்க 20 நமக்கு 5. 4 டேபிள்ல 25 டைம்ஸ். ஸோ 25,000. அடுத்து அவங்க எக்ஸ்பென்சஸ் தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுல அதர் இன்கம்லாம் கிடையாது. ஸோ டைரக்டா நம்ம எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணிக்கலாம். அதர் இன்கம் இருந்தா அந்த அதர் இன்கம் ஆட் பண்ணி டோட்டல் ரெவென்யூ இவ்வளோன்னு காட்டுவோம். ஸோ வெறும் ரெவென்யூ மட்டும் தான் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணிக்கலாம். 2 lakh, 1,80,000. ஸோ லெஸ் பண்ணா 4 lakhல 2 lakh போச்சுன்னா 2 lakhs. ஸோ 5 lakhல 1,80,000 சப்ராக்ட் பண்ணா 3,20,000. இப்போ கம்பேர் பண்ணோம்னா இது 20,000 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது நமக்கு 1,20,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதே பெர்சன்டேஜ்ல எப்படி நம்ம போடுவோம், 20,000 டிவைட் பை 2 lakh இன்டூ 100. இது 1,20,000 டிவைட் பை 2 lakh இன்டூ 100. ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கோ அதோட இனிஷியல் இயரை டிவைட் பண்ணி 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இப்போ ரெவென்யூ நம்ம கிடைச்ச ரெவென்யூல இருந்து எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணி கிடைச்சது தான் நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஆனா அவங்க இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்களே. ஸோ அப்போ இன்கம் டேக்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சா கண்டிப்பா லாபத்துல இருந்து டேக்ஸ் நம்ம பே பண்ணுவோம். டேக்ஸ் நமக்கு பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20% நம்ம எதுல கண்டுபிடிப்போம், ஸோ இந்த இயருக்கான லாபம் எவ்வளவோ அதுல தான் அந்த 20% கண்டுபிடிப்போம். ஸோ இந்த இயருக்கான லாபம் வந்து 2 lakh. ஸோ 2 lakh இன்டூ 20 டிவைடட் பை 100. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ண நமக்கு 40,000 தான் நமக்கு டேக்ஸ் வந்திருக்கு. ஸோ 40,000 நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவோம். பண்ணிட்டா நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளவு இருக்கும், 1,60,000. ஸோ அடுத்த இயர் பார்த்தோம்னா 3,20,000 தான் நமக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட். ஸோ அடுத்த இயர் பார்த்தோம்னா 50% நம்ம டேக்ஸ் கட்டியிருக்கோம். ஸோ இதுல 50% 3,20,000 இன்டூ 50 by 100 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா 1,60,000 தான் நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கோம். ஸோ அதை லெஸ் பண்ணா 1,60,000 தான் நமக்கு என்னது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்பேர் பண்ண போறோம். இங்க நம்ம கம்பேர் பண்ணிருக்கோம், அது வந்து 1,20,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது 60%. ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணா இது வந்து 40,000 இன்கம் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் கட்டியிருக்கோம், அடுத்த இயர் 1,60,000 கட்டியிருக்கோம். ஸோ 1,20,000 இன்க்ரீஸா பே பண்ணிருக்கோம் நம்ம இன்கம் டேக்ஸ். அதோட பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், 1,20,000 டிவைடட் பை 40,000 இன்டூ 100 பண்ணா நமக்கு 300%. ஸோ அடுத்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இங்கே நமக்கு சேமா தான் இருக்கு. ஸோ நம்ம இங்கே எதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணிடலாம், நம்ம இங்கே இந்த காலமா அப்படியே விட்டுடலாம்.